ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்டு ஷாப்பிங் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, அம்பத்தூர் தனிஷ்க்லேருந்து சூப்பரான வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹாரம், நெக்லஸ், இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்ட போகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி சாப்பிட்டு சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்டு தானே நம்ம ஷாப்பிங் கிளம்புறோம். இன்றைக்கி என்ன வீட்டில் சமையலன்னா, இது கோவக்காய் தானேங்க. கோவக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி நான் மசாலா போட்டு செய்வேங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் எண்ணெய் கத்திரிக்காயில் மசாலா போட்டு செய்கிற மாதிரி எல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில். அப்புறமா அந்த கோவக்காயில் போட்டுட்டு 2 விசில் வைங்க. சூப்பராக இருக்கும் சமையல். எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி ரெடி ஆயிடுச்சு கோவக்காய். சூப்பராக இருக்கும். அதுக்கு ஆம்லெட்டு தொட்டுக்க செஞ்சாங்க. நான் சாப்பிட்ருக்கேன் பாருங்கள். ஏன்னா சாப்பிட்டு கிளம்புனா தானே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நிம்மதியாக ஷூட் எடுக்க முடியும். ஸோ நான் சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்டு கிளம்பிட்டு அம்பத்தூர் தனிஷ்க்கு வந்துடுறேன். ஓகேங்களா? வந்துட்டேங்க அம்பத்தூர் தனிஷ்க்கு. நம்ம ஃபஸ்ட் வெட்டிங் ஜுவல்லரி செட்டுங்க. எவ்வளோ கிராண்டு ராயல் லுக் இருக்குது பாருங்கள். இதில் லக்ஷ்மி அம்மா உட்கார்ந்த மாதிரி உருவம் பண்ணியிருக்காங்க. மேலே ஹேங்கிங் கிட்ட போல் வருது. கீழே லக்ஷ்மி காயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வருத ஹைலைட்டுங்க. அதோட செட்டு ஹாரம் பாருங்களேன். எப்போ ஒரு மகாராணி கலெக்ஷன் மாதிரி இருக்கு இல்லைங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். எல்லாமே நக்ஷி ஒர்க் பண்ண மாதிரி, லக்ஷ்மி காயின்ஸில் லக்ஷ்மி அம்மா உருவம் வச்ச மாதிரி ஒரு அழகான ஆன்டிக் பீஸுங்க. செம்மையாக இருக்குது. உள்ளெல்லாமே பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதாங்க இந்த நெக்லஸ்க்கு ஹைலைட்டு. அப்புறமா அதில் ரூபி குந்தன் ஸ்டோன்ஸ் வருது பாருங்களேன். செம்மையாக இருக்குது. 155 கிராம் கிட்ட இருக்குங்க இந்த நெக்லஸு, ஹாரம், இயர்ரிங்ஸு. ஏன் இல்லைங்க, நெக்லஸ் வராது, சாரி. இதில் ஹாரமும் இயர்ரிங்ஸு நான் ட்ரையல் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். எப்படி இருக்குன்னுட்டு. ஒரு கல்யாண பொண்ணுக்கு எவ்வளோ ப்ராடாக போடணும் ஹாரம்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கம்பல்சரி அம்பத்தூர் தனிஷ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். இது தாங்க வெட்டிங் செட்டு. இந்த ஹாரம் அண்டு இயர்ரிங்கு சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒரு பீஸ் போட்டாலும் போதுங்க. கழுத்து ஃபுல்லாக அப்படியே ரொம்ப மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஹெவி லுக்கு. பேக் சைடு அந்த ஹாரத்துக்கு இந்த மாடல் க்ளோசிங்கில் இருக்குங்க. எவ்வளோ கெட்டியாக இருக்குது தெரியுமா. ஹெவி வெயிட்டுங்க. ஸோ சூப்பரான கலெக்ஷன். அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்க. இது பாருங்களேன், கலிசம் போட்ட மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து நெக்லஸு இயர்ரிங்ஸ் செட்டு வருதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹேங்கிங்கில் வந்து அப்படியே பால்ஸு பியூர் ஃபுல்லாகவே நம்ம கோல்டு பால்ஸ் வர மாதிரி ஹேங்கிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த எல்லாமே அந்த கலிசம் ஷேப்பில் வருது. செம்ம இல்லைங்க. எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இது ஒரு ஆன்டிக் மகாராணி போடுற, அந்த காலத்து மகாராணி போடுற மாதிரி ஆன்டிக் பீஸ் கலெக்ஷன் தான். சூப்பர் இல்லைங்க. அடுத்த ஹாரம் பார்க்கலாங்க. இந்த ஹாரம் பாருங்கள். ஃபுல்லாக ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங்லவும் ஃப்ளவர் டைப் வருது. அங்கங்கே 3 லேயர்ஸில் பால்ஸ் லைன் மாதிரி ஹாரத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் குந்தன் ஒர்க் வந்திருக்கு பாருங்கள். ஒயிட் ஸ்டோன் வச்சு குந்தன் ஒர்க் வந்திருக்கு. இந்த ஹாரத்துக்கு இந்த கம்மல் செட்டு கிடையாதுங்க. நெக்லஸ்க்கு கம்மல் செட்டு. இந்த நெக்லஸ் பாருங்கள், லேயராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்லங்க இந்த நெக்லஸ் கூட. இதில் டாலர் எதுவும் இல்லாமல் ப்ளைனாக கழுத்துக்கு ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளைன் நெக்லஸ் தான். இதில் எந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நான் வியர் பண்ணி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த ஹாரம் சூப்பராக இருக்குல்லங்க. செம்ம லுக்கு. வெரி நைஸ். நல்லா இருந்துச்சு இந்த ஹாரம். கழுத்தில் போட்டால் சூப்பரான வெட்டிங் செட்டு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹாரம் போட்டுட்டு போயிட்டு வந்துடலாம். அது மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹாரம் செட்டு பாருங்கள். இதில் நக்ஷி பாலில் பண்ணியிருக்காங்க. இதோட ஹேங்கிங் கம்மல் பாருங்களேன், எவ்வளோ லென்த் இருக்குது. சூப்பரான பீஸுங்க. இது ஸ்கொயர் டைப்பில் ஹேங்கிங்கில் வருது. 4 லேயரு, கீழே ஒரு ஜும்கா வருது. சூப்பராக இருக்குல்லங்க. இது வந்து நக்ஷி பாலில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு செயின் மாதிரி மாடல் ஹாரம். அப்படியே கழுத்தில் போடுற மாதிரி நல்லா இருக்குது. சிம்பிளாக இருக்குது, எலிகண்ட்டாக இருக்குது. இந்த நெக்லஸ் இது பாருங்கள், சாந்தாலி டைப்பில் ரூபி குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஹேங்கிங்கில் வெறும் கோல்டில் 3 ஜும்கா மாதிரி வருது. நல்லா இருக்குது அந்த நெக்லஸுமே.
நெக்லீஸு தனிங்க. இதுக்கு கம்மல், ஹாரம் வந்து ஒரு செட்டு. சூப்பராக இருக்குது இல்லைங்க? செம்மையாக இருக்கும். இது மாதிரி போட்டேன்னா வெரி ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நம்ம ட்ரெடிஷ்னலான சூப்பரான கலெக்ஷனுங்க. லக்ஷ்மி காசில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ளெக்சிபிள் மாதிரி தாங்க. ஏதாவது ஒரு பர்ஸில் கூட நம்ம போட்டுன்னு போயிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைட் வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு இந்த மாடல்கள். எப்போவுமே தனிஷ்க் ஷோரூம் அண்ணாலே ஒரு பிராண்டு தாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இது மாதிரி ஷாப்புக்கு போயிட்டு இதோட கோல்டு, இதோட மாடலு நீங்கள் காட்டினாலே போதுங்க. அவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த பர்டிகுலராக இந்த பீஸ் வேணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கூட கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த ஹாரம் பாருங்கள், ஒரு ஆன்டிக் பீஸில் டெம்பிள் ஜுவல்லரியில் வந்திருக்கு. ஹாரம் பாருங்கள், 2 லேயரில் பால்ஸ் மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு இல்லைங்க? இது ஒரு மாடல் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அப்புறமா ஹாரம்க்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக வருது. 3 லேயர்ஸில் ப்ளைன் பால்ஸ் கொடுத்துட்டு ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு ஹேங்கிங்கில் டாலர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த மாடலுமே. நெக்லீஸு பாருங்கள், அதில் நடுவில் ஒரு குட்டி ரூபி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, குந்தன் ஸ்டோன். சூப்பர். இதுக்கு நெக்லீஸுக்கு இந்த கம்பல் செட்டுங்க. இது நல்லா இருக்குல்லங்க. இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரி மாடலில் ஹாரம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஸ்கீம் அவைலபிள் கூட இருக்குங்க. அம்பத்தூர் தனிஷ்க்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்கீம் வேணும்னுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தனிஷ்க் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கோ அங்கேருந்து கூட ஸ்கீம் ஜாயின் பண்ணிடலாம். சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க. நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் எந்த வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த ஹாரம் பாருங்களேன், ஃபுல்லாக ரூபி எமரால்ட் குட்டி குட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லு ஸ்டோன்ஸு. செம்மையான ஆன்டிக் பீஸுங்க. ஒரு சைடு ஃபுல்லாக ரூபி ஸ்டோன்ஸ் இருக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக லக்ஷ்மி அம்மன் உட்காந்த மாதிரி ஒரு உருவம் போட்டு பண்ணியிருக்காங்க. நெக்லீஸில் ஒரு பால் வந்து ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க இல்லைங்க? சூப்பரான கலெக்ஷனுங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கு கம்மல் வேறுங்க. இது வந்து டைமண்டோட கம்மல். அதுக்கு செட் ஆகுமான்னுட்டு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எந்த மாடலாக இருந்தாலும் கம்பல், நம்மளுக்கு இயர்ரிங்ஸ் எப்படியாவது நம்ம செட் பண்ணி போட்டுப்போம்ல பேர் பண்ணிவிட்டு. இதோட ஹாரம் வந்து பாருங்களேன், கொஞ்சம் லைட் வெயிட்டில் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹெவி வெயிட்டே இல்லாமல் ஒரு லைட் வெயிட்டில் கூட பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. டெம்பிள் ஜுவல்லரி மாடல் இது. இதுக்கு இயர்ரிங்ஸு, நெக்லீஸு ஒரு செட்டுங்க. எல்லாமே சாந்த்பாலி டைப்பில் ரவுண்டாக ஃப்ளவர்ஸ் வந்து லக்ஷ்மி அம்மா உட்காந்த மாதிரி அதில் குந்தன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க. எல்லாமே பிராண்டெலாம் 22 கேரட்டில் பண்ண 916 நகை தாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே. இது அடுத்த டெம்பிள் ஜுவல்லரி செட்டுங்க. இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டு ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, குந்தன் ஸ்டோன்ஸு. சூப்பராக இருந்துச்சு. அதோட நெக்லீஸு சிம்பிளாக இருக்குது, ஆனால் எலிகெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே கூட வெட்டிங் செட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பீஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஹாரம் பாருங்கள், முள்ளு டைப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்லீஸ் வந்து மாங்காய் ஷேப்பில் வருது. ஹேங்கிங்கில் வந்து ஒரு சின்ன மாங்காய் தொங்குற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. இதில் இயர்ரிங்ஸ் பாருங்கள், ஸ்டட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நைஸ், நல்லா இருக்குது. இதில் பாருங்கள், ஸ்டெப்ஸாக பாக்ஸாக ஃப்ளவர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. முள்ளு டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லக்ஷ்மி காசு மாடல் அந்த நெக்லீஸ் வருது. நெக்லீஸில் இதுவுமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் டெம்பிள் ஜுவல்லரி டைப்பில் பண்ணியிருக்காங்க. ப்ளெயின் பால்ஸ் வருது ஹேங்கிங்கில். இது 3 காசு வச்சு மேலே குந்தன் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த ஹாரம் பாருங்களேன், எவ்வளோ ப்ராடாக இருக்குது, ப்ளைனாக இருக்குது. இதில் குந்தன்ஸ் ஸ்டோன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. எவ்வளோ லென்த்தியாக பட்டை டைப்பில் இருக்குது. போட்டால் கழுத்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ப்ளைன் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸ்டோன்ஸ் அதெல்லாமே ஒரு அழகுக்கு தான். இது பாருங்கள், எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது இல்லைங்க? கழுத்தில் போட்டால் சூப்பராக இருந்துச்சு. இது மட்டுமே இல்லைங்க, பாம்பே டைப், கல்கத்தா டைப் எக்கச்சக்கமான ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. நான் சொல்லிட்டே இருந்தேன். கல்கத்தா மாடல் ஹாரம் வந்துடுச்சு பாருங்களேன். அந்த சலங்கு ப்ளைனில் எவ்வளோ அழகாக இருக்குது, பாக்ஸாக. அந்த லிங்க் எவ்வளோ கெட்டியாக இருக்குது தெரியுங்களா? நெக்லீஸு, இயர்ரிங்ஸு,
ஹாரமு இதெல்லாம் ஒரு செட்டுங்க. இது சூப்பரான மாடல் இது. அதில் ஹேங்கிங்ஸில் அந்த இது தொங்கிறது தான், பால்ஸ் தொங்கிறது தான் அழகு இதுக்கு. கல்கத்தா மாடல் ஹாரம் இருந்தாலும் நக்லிஸ் இருந்தாலும் எக்கச்சக்கமான ஹாரம்ஸ் இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி அம்பத்தூர் தனிஷ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்குன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் எல்லா வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வெறும் சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இதே 4 லேயரில் பண்ணியிருக்காங்க. சூப்பரான கலெக்ஷனுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 4 லேயரில் நல்லா இருந்துச்சுல்லங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க. ஒரு வாட்டி அம்பத்தூர் தனிஷ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் திரும்பி பேசலாம். பாய், டேக் கேர்.